இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா ரெசிபி. இதுக்கு தேவையானது கொத்தமல்லி வந்து, அதுக்கப்புறம் வந்து பட்டை 2 பட்டைகள், கருப்பு மிளகு, கிராம்பு, இது வந்து பெரிய ஏலக்காய் இல்லை கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாதிக்காய், இது வந்து ஜீரகம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து ஒரு வாணலியை வச்சு அதில் கொத்தமல்லி 1/4 கப், ஜீரகம் 1/4 கப், கிராம்பு 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், பெரிய ஏலக்காய் ஒரு 4-5, ஜாதிக்காய், பட்டை 2, ஜாதிக்காய் 2, பட்டை 2, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 கப்பு, கொத்தமல்லி 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில், லோ ஃப்ளேமில் இதை வந்து வறுக்கணும். இதோட வாசனை நல்லா வரும், இதனோட அந்த கலர் கொஞ்சம் மாறும். அந்த பக்குவத்தில் ஒரு பவுலில் வந்து இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். எப்போவுமே ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் இது பண்ணணும். இது வந்து ஒயிட் பெப்பர். அடுத்தது பிரிஞ்சி இலை, பே லீவ்ஸ், இது நெல்லிக்காய் தூள், ஆம்லா பவுடர், இது வந்து இஞ்சி தூள், இஞ்சி காய வச்சு இஞ்சி, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது பிளாக் சால்ட். அதுக்கப்புறம் வந்து சிகப்பு மிளகாய், வரமிளகாய் சிறிதளவு. இப்போது திரும்ப வாணலியில் இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு 10 பீஸ் வரமிளகாய், இதை போட்டு திரும்ப வந்து வறுக்கணும். இப்போ அந்தந்த பொருளை எப்படி சொல்கிறோமோ அந்தந்த காம்பினேஷனோடு தான் வறுக்கணும். மாற்றி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தோன்னா அதனோட சுவையும் மனமும் வந்து கெட்டு போயிடும். அதனால் இப்போ இதை ஏற்கனவே வச்சுருக்கிற பவுலில் இதையும் போட்டு நம்ம ஆற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது கஸ்தூரி மேத்தி, இதையும் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிறோம். பெப்பர், இதையும் வந்து நம்ம வறுத்துக்கிறோம். இதையும் தனியாக வந்து எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். இது கூட அந்த பவுடர்கள்லாம் சொன்னோம் இல்லையா, இஞ்சி பவுடர், ஆம்லா பவுடர், இந்த பவுடர்களெல்லாம் போட்டு இப்போது சூடு பண்ணி வறுத்து வச்ச அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒரு கிரைண்டரில், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து டைட் கண்டெய்னரில் வச்சோன்னா இதுதான் மசாலா ரெசிபி.